பொதுவான மனிதர்களுக்கு இத்திகாலா ஒரு இடத்துல மாறுதல். ஆனா எல்லாம் உடையவர்களுடைய அந்த வந்து விசாரம் சொல்லுவாங்க, எல்லா இடத்தையும் சேருதல். பொதுவான மக்கள் மௌத்தை பற்றி பயப்படுகிறார்கள், பயம் ஏற்படும் அவர்களுக்கு. ஆனா எல்லாம் உடையவர்கள் அதை சந்தோஷமா அனுபவிப்பாங்க. மருதி உலகமாக இருக்கிறது. இதே மனிதன் மறந்து விடுவார். அதற்கு வருஷப்படி உலகம் நமக்கு அல்லாஹ்வுக்கு வந்து இந்த திரைகள் நீக்கப்பட்டு அல்லாஹ்வோடு சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும். கூடுதல் மாதிரி உங்களுடைய நிலையை ஆகிட்டு சுமந்தா சொன்னார். சஹாபான்னு கேட்டாங்க, யார் சொல்றா நாங்க ரொம்ப கம்மியாயிடும் முஸ்லிம்கள் அல்லது வேற ஏதாவது நடக்கும் சொல்லி கேட்டாங்க. அதிகமா தான் இருப்பீங்க, இருந்தும் கூட உங்களுடைய உள்ளங்கள்ல மூத்தை பற்றிய பயம் உண்டாயிடும். துனியாவுடைய முகமது அதிகரிச்சு மௌத் என்பது ஒரு அன்பளிப்பு அல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. மௌத் என்பது ஒரு காதல், ஒரு காதலனை காதலோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாகம் தான் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் அழியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர, அல்லாஹ்வுடைய நாவை தவிர என்று அந்த ஆயத்தை கூறினார். எல்லாத்தையும் அழித்து விடுவேன்னு சொல்லுவாங்க. அழிக்கிறவன் அல்லாஹ்வாக இருக்கிறார். எல்லாத்தையும் அழிச்சுட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். தன்னுடைய சாத்து மட்டும் பாக்கி இருக்குங்கிறத நான் ஞாபகம் எதை நீங்க போய்விக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் உங்களை அழிச்சுக்கிறேன், அது உங்களுக்கு அது அம்மது நல்லா சொல்றேன். மௌத் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற அம்மது. அதை நாம தப்பாக பயமாக்கிறோம். அது சொன்னாங்க, மௌத் என்பது அம்மது உங்களுக்கு அது கஷ்டமாக மௌத்தபால் பயம் கொடுக்க மௌத்த கட்டி அனுப்பினோம். மௌத்தனுடைய உண்மையான உங்களுடைய அசல் சிறந்த
कोई चीज है वही गाय आदमी जिंदा पकड़ वही है ना, तो अपने आप को जिंदा समझ रहा है कि वजह से शक्ति बोली है वो तो कबला तब बन जाओ अपने நீ எப்படி தண்ணியில சந்தோஷமா இருக்கும் வளர்ந்துட்டு இருக்கும். நீ தண்ணியில எடுத்த பிறகு அது எப்படி குடிக்குது, திருப்பி கொண்டு போய் மறுபடியும் தண்ணியில போட்டோம்னா சந்தோஷமா மறுபடியும் நீந்த ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய அசல் சிக்கல் நோக்கு ஜனாலத் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிக்கல் தான் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய சிக்கத்தை நம்ம வரும்போது நமக்கு அது கஷ்டமாக நம்மளுடைய அசல் சிக்கத்துக்கு வெளியே வருதுன்னா मोमिन को हमारी तो अल्लाह की तरफ से ये नेमत होती है। याद रखो मोमिन की जरूरत है பொதுவான மனிதர்கள் ஞாபகம் வச்சுட்டு பொதுவான மனிதர்களை குருவாக்குறது இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிந்த மகான்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உடையவர்கள் அவர்களுடைய அல்லாஹ்வை கைப்பற்றுகிறார். நம்முடைய நாதாக்கள்ல வேறு யாரோ மகான் அவங்களுடைய ரூப கபூசத்தை பார்க்கறதுக்காக இஸ்ராயேல் வந்தாங்க. கேட்டாங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. உங்களுடைய ரூப நான் வாங்குறதுக்காக உங்களுக்கு பதில் சொல்றாங்க. நீங்க என்னுடைய ரூப கபூசத்தை வாங்குவே அப்படின்னு கேட்கறாங்க. என்ன யாரு ரூபு போட்டாலும் அவங்க தான் வாங்குவா, நீ எப்படி வாங்குற? எப்படி ஆதரவு படிச்சாலும் பல சொல்லும் போது என்னுடைய ரூபா தான் நான் உள்ள ரூபேன்னு நல்லா சொல்றோம். அவளியாக்களுடைய ரூபா அல்லாஹ் அவனே வாங்குகிறான். அப்ப அவளியாக்கா ஊதுறது அவன்தான், அதனால அவனே எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு ரூபு இருக்கு, அடியாருக்கு ரூபுக்கு என்ன ரூபு இருக்கு? என்னுடைய ரூபா நான் ஊதி இருக்கிறேன் நல்லா சொல்றேன். நம்முடைய என்னுடைய ரூபு அல்லாஹ் சொல்றான், அவனுடைய ரூபு தரும். பேனா இருக்குது, என்னுடைய பேனா தானே. दे देना ना, पकड़ने छोड़ना को पकड़ने में किसका है मेरा है उसका काम दे देना है ना, मुझे नहीं छोड़ रहा है, मेरा काम होता है। नहीं समझ में आएगी रूह किसकी है? तो रूही मेरी रूह को मैं लेता हूँ, मेरे को क्या है என்னுடைய பேனா உன் கையில கொடுக்க நீ குடிச்சிட்டு கூட மாட்டேற, அப்புறம் அவர்கிட்ட குடிச்சு எழுப்ப உனக்கு ஏன் கஷ்டம் ஏற்படுது? ஏன் இங்க கொடுத்தது உனக்கு என்ன கஷ்டம் வருது? கொடுத்தது நாமாங்கிறது எனக்கு சொந்தமானது. समझाने के लिए आए हैं. உலமாக்கறாங்க, நீங்க இருக்கிறீங்க ரூக் என்பது அல்லாஹ்வுடைய ரூக். அவன் கொடுக்கிறான், அவன் கொடுத்து அவனோட எடுக்கிறான், அவனுடைய ரூக் அவனுக்கு சொந்தமானது. உன்னுடைய ரூக் உனக்கு சொந்தம் சொல்றேன். என்ன ரூக் உனக்கு? இந்த ரூக் என்ன உனக்கு இருக்கிறதா என்ன? அதை விளக்க விளக்கெல்லாம் நம்ம எஜமான் ஜமானி நாயகம் வந்திருக்கிறாங்க. அவனுடைய ரூக் அவன் தான் அவங்களுக்கு கொடுத்தான். அவன் எப்ப விரும்பினாலும் அப்பா எடுக்க உரிமை இருக்குல்ல அவருக்கு.
गेमा नहीं हुआ, जब चाहे हुआ, इसकी चीज को जो है तुमने लिया उसको बोलना पड़ेगा। तुम्हारे को मौत से जो है ना बाकी करके रखे हैं, मौत से तुमको बेखबर करके रखे हैं। वजह ये कि तुम मेरी है, तेरी तो है नहीं, तेरे को बेखबर जब चाहे दे दे माना। பெணா ஒரு ஞாபகம் கொடுத்துருக்காரு, நீ கேட்கும் போது திருப்பி கொடுத்துருந்தோம் இருக்கு, நீ தரமாட்ட அப்ப நான் முடிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி எல்லாம் நல்ல ரூம் ஒன்று கொடுத்துருக்கிறான். அந்த ரூம் உனக்கு ஆக்சுவலா உள்ளி வசதிக்கிறது போக்கு அதை நீ மறந்து இருக்கிற அதை கணக்காக இருக்கிற அப்ப எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. உனக்கு எடுக்க வைக்கிறது பௌத்த பார்த்து பயப்படக்கூடாது. பௌத்த சந்தோஷம் வரவேற்க அதை அணைக்க கட்டி அணைக்க தயாரா இருக்கும். बोलते हैं अल्लाह चीजें बोलते हैं खबर है ना, उनको ये दिया गया है अल्लाह मलिक का नाम मगर उसको जानवर है ना, हैवान है ना, ये समझ में आने बात उसको जो है सारी चीजों का इल्म नहीं है ना, सारी चीजों का इल्म नहीं है ना उनको। உதாரணத்துக்கு இப்போ ஒட்டகம் இருக்கிறது, அதுக்கு எல்லா விளக்கமும் கிடையாது. ஆனா நீ ஆலிமா இருக்கிற உனக்கு எல்லா எளிமை இருக்கு. இந்த குரூப் வந்து தக்குடையதாக இருக்கு, உனக்கு அது இருக்கு, உன்னுடைய அசன்ஸ் உனக்கு தெரியும். நூறு ஒட்டகங்கள் ஒரு நாளைக்கு கொடுத்தாங்க. நூறு ஒட்டகங்கள் கொடுத்தாங்க இல்லையா, பொதுவாக ஒட்டகத்தை வந்து ஃபர்ஸ்ட் நகர் செய்யலாம், கழுத்து வேலை கழுத்து விடுவாங்க, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா கழுத்து அறுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நகர் அதுக்கு அடுத்து தருவாங்க. அறுபத்தி மூணு ஒட்டகங்களை சுற்றுலா நகர் செஞ்சாங்க. அறுப்பாங்க வெளிப்படையாக வந்து ஞாபகப்படுத்துறாங்க. சுற்றுலா வயசு 63, அதனால 63 ஒட்டகங்கள் சுற்றுலா இருக்காங்க. அதுக்கு ஆலோசனை கூப்பிட்டு இந்த வேலை வாங்கி நீங்க செய்ய சொன்னாங்க. ஒவ்வொரு ஒட்டகமும் நான் முன்னாடி வருது, யாரும் நான் தயாரா இருக்கிறேன். ये देख रहा है कि रसूलुल्लाह है, उनके हाथ में खंजर है, उनके हाथ से मैं मकबूल हो जाता है, ये मौत का बदला है. அந்த உலகத்துக்கு தெரியாது ஓது என்ன, அது ஆயத் என்ன, அல்லாஹ் யாரு, இஸ்லாம் யாரு, தீன் என்ன, விசால என்ன, எதுவுமே தெரியாது. இருந்தும் அது கையில யாரு கையில அதை கட்டி இருக்கு பார்க்க ரசூலுல்லாஹ் வைக்கிறாரு. அவர்களால் நான் மக்பூல் ஆகணும்னு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு வருது. अल्लाह से जो है की तरफ से कुर्बान रसूल के हाथ से कराए तो कुर्बान हो जाए. அந்த ஒட்டகம் நமக்கு பாடம் சொல்லி தருது. அந்த அந்த மூக்கு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மூலமாக வருமையானா அந்த குர்பான் தயாரா இருக்கிறேன்னு சந்தோஷமா. क्या बात मतलब वो की मौत से नहीं हो रहा उसको समझिए पूरी की समझ है मौत से पहले रसूल के हाथ से भी मौत को रोकना. ஒட்டகத்துக்கு எந்த ரகமும் இல்லைன்னா கூட அது என்ன போது தெரிஞ்ச இல்லைன்னா கூட அது அர்ப்பணமானது யாருக்காக ரசூலுல்லாஹ் மூலியமா அந்த வருதுன்னு சொன்னா சந்தோஷமா கபூல் செஞ்சு பௌத்தோட சந்தோஷமா ஏற்றி கொடுத்துச்சு. பொதுவான மக்களுக்கு இத்திகால் ஆனது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு விசால் ஆனது.
वो आके जब भूल रही है तो सारा देखेगा அது விசாரணை சொன்னா யாரு ரூபம் கொடுத்தானோ அவனே வந்து அழைக்கும் போது அவர்களோட சம்பந்தம் ஏற்படுது இல்லையா? யாருக்கு ரூபம் அவனுடைய கையை ஒப்படைக்கிறதுக்கு போது வசூலா என்ன விசாரணா என்ன எஜமானுடைய இந்த பிச்சை இல்லையா? அதை நம்ம விளக்கையான அவசியம் இருக்கு. इसको विशाल भी बोलता है और वसुल भी बोलता है। उनको आराम है कि मेरे दो हाथ है, मेरे तो होना नहीं होना तो वसुल होगा, दो होना ना उनको आराम है। उनको बोलता है कि वसुल कैसा होगा, इसको बोल रहा है, समझना है ना? अगर वसुल है विशाल है दूसरे को है ना, ये चीज है पुराना चीज है सामने मगर समझ में नहीं आता। வசூல் என்பது இரண்டு பொருள்களை ஒன்று சேர்வது, தனித்தனியாக இரண்டு பொருள்கள் ஒன்று சேர்வதற்கு சேர்தல் வசூல் சொல்லணும். இப்போ தனியா ஒரு வஸ்து மட்டும் சேர முடியாது, நீங்க அங்கமாச்சு அப்ப உனக்கு உஜூத் கிடையாது, நீ மட்டும் எதுவும் தனியா சேர முடியும். அதனால உஜூத் சொந்தக்காரனாய் அண்ணாவுடைய சேரும் போது வசூல் ஆகுது. இதை நம்ம புரிஞ்சா चाहे वो कौन है, अल्लाह ताला है, वाहिद कोई है, अगर हमारे 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 पास रुपया अदब बोलता है, ये क्या बोलता है? दुकान है समझ में आई बात? लिखा हुआ है तो जाहिर बात है उसको एतराज नहीं कर रहे, उसको नहीं मिला है, समझ में आया? क्या है तो है ही नहीं। अदब हम क्या बोलते हैं, क्या बोलते हैं, अदब और उर्दू हम बोलते हैं। तो विशाल औलिया का जो विशाल होता है वहाँ क्या मानना है समझने की जरूरत है ना तुम्हारे। अब आप काम कर रहा நமக்கு முழுக்க கொடுக்கவே இல்லை, நாம ஒதுக்கு சொந்தம் இல்லை, கடந்த சூத்தியாக்கள் வந்து அதமும் நம்ம சொல்லுவோம், வெளிப்படையான மக்கள் சொல்லுவாங்க, முக்கிய ஒதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லையே, அல்லாஹ் தான் உஜூத் சொல்றோம், அப்ப அல்லாஹ் தான் அதமும் சொல்றோம். அதனால அதை நம்ம மறுக்கல, அந்தராசைங்க. அப்ப உஜூத் இல்லாத இந்த ஒரு தான் எப்படி எதுவுமே சேருது அப்படிங்கிறத நாம இப்படி வரலாற்று விளக்கி ஆகும். अदब को बोलता है मेरा जो है बड़ा का उसको देंगे जैसा बड़ा बना को लाला बड़ा उसके उसके अनाज को दुकान को नीचे बड़ा मैं देता हूँ तो बोलता है अल्लाह कुरान में சொல்றான், நீங்களா மையக்காய் இருந்தீங்க அம்மாலா, நீங்களா மையக்காய் இருந்தீங்க சொல்றான். இன்னொரு இடத்துல நீங்க சொல்லப்படாத நினைக்கப்படாத ஒரு வஸ்துவா இருந்தீங்கன்னு சொல்றான். அதமா இருந்தீங்கன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய சிபாத்துக்களை பிறவும் கணக்கு எடுத்துக்கிட்டு அனுபவம் பண்ண சொல்றான், நான் தான் வைக்கிறேன்னு சொல்றான். நீ என்ன சொல்ற? जिंदगी दे रहा है और अल्लाह वो कर रहा है कि மௌத்துல நம்ம பயப்படக்கூடாது. இந்த ஒட்டகத்துல இருந்து ஒரு பாடம் இருக்கு, அதுதான் நம்ம தன்னைத்தான் அர்ப்பணிக்கிற மாதிரி. அதே மாதிரி கொடுத்தல நம்ம இந்த வாகனத்துக்கு வரும்போது சந்தோஷமா அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக எல்லாம் பயப்பாடு பேர் நம்ம கேட்டு போவாங்க. निशानी ये है मैंने जो नाम सुनो जब हम आती है तो उसको आता है அல்லாஹ் இக்பால் என்ன சொல்றாங்க, அதாவது மௌமினுடைய அடையாளம் என்ன சொல்றாங்க, மௌத் வரும்போது யார் நமக்கு அடையாளம் கொடுத்தாலும் உத்தியோகம் கொடுத்தாலும் அவன் நேர்ல வரும்போது சந்தோஷம் வசதிக்க ஆரம்பிச்சேன், அவன் துன்பவன் போக ஆரம்பிச்சான்.
போய் நீ ஓதா போயிட்டு சொன்னா என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றாங்களா? தற்கொலை பண்ணிக்கிறதா ஆரம்பாச்சு. இந்த ஹதீஸ் எப்படி எழுதுறீங்க? நீ வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்றது ஆறாமல், ஆனால் உன்னுடைய ஹயாத்து நீ விளைவிக்கிற அதை நீ விட்டு நீ மையிட்டு நீ விளைவிக்க அப்படின்னு நம்ம விளக்கு கொடுக்கிறார். கோவிலுக்கான அந்த சந்திக்கிற ஆசிரியர் இருப்பான். ஆனால் எல்லோரும் அவங்க எந்த மகாமில் இருக்கிறதா நமக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது கிடையாது. ஏன்னா அவர்கள் ஹபீபா இருக்கிறதுனால அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு சந்தோஷத்தை அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது தாஜியத்துக்கு அவங்களுக்கு கிடையாது, தொழிலுக்கு அவங்களுக்கு கிடையாது. அவங்க தான் உயர்ந்த மக்காம்ல இருக்கிறாங்க. அவங்க சனிக்கிழமை பார்க்க போவாங்க. அந்த சுத்தத்தை கடைபிடிப்பதற்காக ஆயக்காட்டுவதற்காக ஒப்பந்தத்தினால சித்திகாரிகளும் போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பயணம் சொல்றாங்க. ஏன் அழுதுறீங்க? அவங்கதான் உயர்ந்த மக்காம்ல இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஓய்வு பண்ணி அல்லா கிட்ட சேர்ந்து இருக்கிறாங்க. ஓய்வே ஓய்வு அல்லா கிட்ட சதா சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஞாபகப்படுத்துறாங்க. சொன்னாங்க அதுக்கான அழுவுல சுழந்தாவுடைய அந்த செய்தாங்க தெரியாதா? அதனால அதை தெரியாது சொல்லிட்டு पैदा करने के लिए रसूल की हो गया है। इधर हाथ पकड़ते वही आती थी, आज उधर जा रहे हैं उनसे छीन लिया गया। ஏன்னா ரசூலுல்லா நம்ம கூட இருக்கும்போது ரசூலுல்லா கையை பிடிச்சா அண்ணா நமக்கு வழிகாட்டி நமக்கு பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ஹாலத் கிதாபு போயிட்டு ரெஸ்டாரண்ட் நான் அழுகிறேன்னு சொன்னேன். ये वास्ता खत्म होना इसलिए ताज़ियत है। वो तो मजे में है, वहाँ पर क्या है कि शर्म की शर्म के बताइए। நம்முடைய இமாம் நமக்கு என்ன போயிடுது? இதுவரைக்கும் அல்லாஹ்வோட ஒரு நெருக்கம் வந்துச்சு நமக்கு அவர்களுடைய பரக்காத்தினால. அந்த நெருக்கம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு நெருக்கம் கிடைக்கிறது நமக்கு இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி நம்முடைய சுத்தி சாய்பலா அவங்க அல்லாஹ்வோட நெருக்கம் வச்சிருக்காங்க. அதை கொண்டு நாம் அவர்கிட்ட போகும்போது நமக்கு அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைச்சது. அது இல்லாம போயிடுச்சு. அதுதான் நமக்கு நோய். के हवाले से मैं तुमसे ये कहना चाहता हूँ
जैसे तो सलाह अपनी जिंदगी को तुम्हारा करके मौला ने जो करा तो था और उसकी जो हालात है उसको सामने रखकर हमारी रहमतुल्लाह की जिंदगी के हालात को सामने रखकर हमको भी आज हो गया कभी भी जाना तो इसलिए तो படிக்க வேண்டியதுதான் எஜமான பாகம் சுபுதி ஷாக்கிலாயிமா அவங்க நமக்கு முன்னாடி அல்லாஹ்வோட அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டாங்க எஜமான ஜமாலி நாயகம் நமக்காக அவங்க அல்லாஹ் கிட்ட நடந்து நம்ம கிட்ட எப்படி நடந்து காமிச்சாங்க இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆகிக்கிறோம் மௌத்தை பார்த்து பயப்படக்கூடாது மௌத்துக்கு தயாரா அல்லாஹ் சொல்றாருங்க மனிதர்களே நீங்க மௌத்துக்காக என்ன தயார் செஞ்சு வச்சுக்கீங்க நாளைக்காக அதை நீங்க கவனிங்க அல்லாஹ் சொல்றாங்க அதை கவனமா நம்ம செலுத்தணும்